கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல காலை நேரத்திலையும் இப்படியாய் கூடி தேவனை துதிக்க ஆராதிக்க தேவன் நமக்கு கொடுத்த நல்ல கிருபை தயவுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபை நம்மளோடு இருந்து அவருக்கு பிரியமானதை செய்ய தேவன் கிருபை செய்வாராக. ஆஹ் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ஏசையா எழுதின நிருபம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளுடைய ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். அதான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவருடைய பலன் பயங்கரமா இருக்கும். அவருடைய பலன் நாம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அவருடைய பலன் நமக்கு எப்படி வரும்? அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தைகளை நம்ம அதிகமாய் தியானிக்கும் பொழுது, அவரை நம்ம சார்ந்திருக்கும் பொழுது அவர் நம்ம பலப்படுத்துவார். வேதம் சொல்லுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுப்பார். நம்மளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், சூழ்நிலைகள் நம்மளை நோகடிக்க செய்யும், பலவீனப்படுத்தும், மன கஷ்டப்படுத்தும், வேதனைக்குள்ளாக்கும். அவருடைய சமூகத்துல நம்ம உட்காரும் போது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது, அவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அதே 40 அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவருக்காக காத்திருக்கிறவங்க, அவருடைய சமூகத்துல இருக்கிறவங்க, எப்போதுமே அவருடைய நினைவா இருக்கிறவங்க. இன்னைக்கு நம்ம பாடினது போல, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய நினைவாய் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அவரை நம்ம சார்ந்து கொள்ளும்போது அவர் புது பலன் கொடுப்பார். உலகம் மறந்து போயிடும். கஷ்டம்லாம் பெருசா தெரியாது, வேதனை எல்லாம் பெருசா தெரியாது. அவர் நமக்கு புது பலன் கொடுப்பார். அதுதான் பவுல் கூட சொல்ல, என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்மளுடைய தேவன் பலன் கொடுக்கிற தேவன். நம்ம சோர்ந்து போற நேரத்துல, என்ன செய்யணும் தெரியாத நேரத்துல, கலக்கப்பட்ட நேரத்துல அவர் பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய ஒரு நாளும் நம்மளுடைய கால்கள் தள்ளாட விடாத தேவன். அவர் அற்புதமான தேவன். சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். அதனால்தான் ஜெபம் ரொம்ப வல்லமையுள்ளது. அவருடைய சமூகம் வெளியேற பெற்றது. தனிமையா போய் அவருடைய சமூகத்துல உட்காரணும். நம்மளுடைய கவலைகள், கஷ்டங்கள் அவர் இடத்துல சொல்லணும். அவர் இடத்துல நம்ம ஐக்கியப்படணும், பலப்படணும். அந்த நேரத்துல தேவன் ஒரு புது பலன் கொடுப்பார். அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். எதை குறித்தும் நம்மளை கவலைப்பட விடாது, எதை குறித்தும் நம்ம பயப்பட விடாது. இந்த பலன் நம்மளை தாங்கும். அதனால நம்மளுடைய ஆண்டவர் சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். சோர்ந்து போறவனுக்கு, பலவீனப்படுறவனுக்கு, அப்படியே நொறுங்கி போறவங்களுக்கு அவர் பலன் கொடுத்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அதனால எப்போதுமே அவருடைய சமூகத்துல நம்ம உட்காரும் போது பலன் கொடுக்கிற தேவன். மனிதர்களை நம்ம சொல்லலாம், அவங்களோட நம்ம நெருக்கமா இருக்கலாம், தப்பு கிடையாது. ரொம்ப அவங்கள சார்ந்துக்க கூடாது. எல்லா விஷயமும் தேவனிடத்துல நம்ம சொல்லும் போது, தேவனை நம்ம முழுமையாய் அவரை சார்ந்து அவருடைய சமூகத்துல நம்ம இருக்கும்போது தேவன் நமக்கு புது பலன் கொடுப்பார். அவருடைய பலன் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நம்மளுடைய கண்ணீரை துடைக்கும், நம்முடைய சோர்வுகளை நீக்கும். நான் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறேன். நமக்கு என்ன நம்ம முன்னாடி மலை போல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். அதை விட பெருசா அவருடைய பலன் நமக்குள்ள இருக்கும். அவருடைய பலன் நம்மளை தாங்கும். அதனால அவருடைய பலத்துக்குள்ள பலப்படுங்க. அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய சமூகத்துல அதிகமா இருங்க. அவருடைய வார்த்தை அதிகமா தியானிங்க, கேளுங்க. அவருக்குள்ள பலப்படுங்க. உங்களுடைய கவலைகள், பலவீனங்கள் எல்லாம் தேவன் நீக்கி புது பலத்தினால தேவன் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக.